பார்த்தீங்களா கத்திரிக்காய் போட்டோன்னே எவ்வளோ அழகாக சவுண்டு வருது. நம்ம சமைக்கும்போது தான் இந்த கத்திரிக்காய் சத்தம்லாம் ஒரு இசையாக செய்திருக்காது. இசையோடு சமைக்கணும். நல்லா இசையோடு சமைக்கிறீங்கம்மா. ஆமா அன்போடு சமைக்கும் போது இசையெல்லாம் வரலாமா செய்யும். அப்போ அதோட டேஸ்ட்டும் கூடுதலாக வரும். இன்னைக்கு சாப்பிடும்போது தெரிய போகுது. இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இருமா ஏமா அவசரப்படுற, நான் தானே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் போடுவேன். கொஞ்சம் தனியா பொடி, அப்புறம் மிளகாய் பொடி. இதுவே எங்க ஆயா இருந்து நாங்க வச்சுங்களேன், கேட்டோடனே டப்புன்னு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளவு ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. மட்டும்தான் சமைச்சு கொடுப்பாங்க. நீங்க எங்க ஆயா சமைச்சு கொடுத்து நாங்க சாப்பிட்டுருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஸ்கிப் பண்ணி பாருங்க. அவங்க ஆயா வந்து கத்திரிக்காய் குழம்பு, கொத்திரிக்காய் குழம்பெல்லாம் வச்சுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி வேணா பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, எங்க வீட்டுல வந்து இவங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு சாம்பார் வைக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா எங்க பாட்டி தான் வந்து எனக்கு சின்ன வயசுல செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நான் எங்க பாட்டி வீட்டுல வாழ்ந்த பையன். அதனால எங்க பாட்டி எல்லாமே எது சமைச்சாலும் நல்லா இருக்கும். இந்த மத்தி மீன் குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தாலும் எனக்கு இப்பவும் வந்து எங்க பாட்டி சமைச்சு கொடுத்த அந்த டேஸ்ட் தெரியுது. ஆனா அவங்களுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் யாரும் சமைக்கல. இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டோம். பட் ஆனா இதுல எண்ணெய் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இது ஆயில்ல தான் ஃப்ரை ஆகணும், நல்லெண்ணெயில். அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஆனால் இது தேவையான அளவான்னு தெரியல. கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ இது தேவையான அளவில் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் போடலாமான்னு தெரியும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே. கத்திரிக்காய் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நல்லா பாயில் ஆகும் ஆயிலே. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. வாசனையே நல்லா வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம இதில் எந்த மசாலாவும் போடலை, நீங்களே பார்த்தீங்களே. ஆனால் இருந்தாலும் வாசனை ஏன் தெரியுங்களா? இதை நம்ம சமைக்கிறதுனால தான் அந்த வாசனையோடு வருது. இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வீட்டில் சமைச்சு பாருங்கள், அருமையாக வரும். இதை சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். குல்லுமா வாங்க, சமைச்சிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்டு பாரு. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம ஆஸ்மி ஒயர் பேஸ் கூட சிம்பிளே நம்ம புத்தர் தான். அதுக்காக தான் அவர் முன்னால் வச்சு சாப்பிட்றோம். இப்போ தானே உங்களுக்கு தெரியுது ஆஸ்மி ஒயர் பேஸ்கெட்னு. மொதல் தடவை ஆஸ்மி ஒயர் பேஸ்கெட்டில் ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். எப்படிமா டேஸ்ட் வந்திருக்கு? நல்லா இருக்கு. அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துறேன். ரியலாகவே சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா இருக்கு, நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சமைக்கலாம். ஒரு சீக்கிரமாக சமைக்கணும், டைம் இல்லை அப்படின்னும் போது ஒரு நல்ல உணவுனா இதை சமைச்சு சாப்பிட்லாம். இது சாப்பாட்டில் கூட நம்ம இது பண்ணி சாப்பிடலாம். சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம ஹாசினி ஒயர் பேஸ்கெட்டில் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.